கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. ஆதித்தபுரி ராஜ்யத்தின் அந்த இருண்ட பாதாள அறை, அங்கே அறிவும் பேராசையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்தன. அறிவு புகழை கொடுக்கும் என்பார்கள். ஆனால் அதே அறிவு தர்மத்தை மீறும்போது அதுவே விலங்காகவும் மாறும். சர்வஜித் என்ற அந்த பண்டிதர் இரும்பினால் அல்ல, இரகசியத்தை காக்கும் தன் உறுதியால் அங்கே சிறைப்பட்டிருந்தார். கதவுகள் படாரென திறக்கின்றன. இளவரசன் ஆதித்தன் உள்ளே நுழைகிறான். அவன் கண்களில் அதிகார போதை. பண்டிதரே, இன்னும் எத்தனை காலம் இந்த இருட்டில் மட்கப் போகிறீர்கள்? காலத்தின் கணக்கு ஏடு எங்கே என்று அவன் கர்ஜிக்க, பண்டிதரோ சலனமின்றி அமர்ந்திருந்தார். விடுதலை என்பது வெளியில் இல்லை இளவரசே, அது உன் எண்ணத்தில் இருக்கிறது என்ற அவரது வார்த்தைகள் ஆதித்தனின் கோபத்தை இன்னும் கிளறியது. அவன் வாளை உருவி சங்கிலியை வெட்டினான். உலோகம் தெறித்தது, ஆனால் சங்கிலி அசையவில்லை. இது இரும்பல்ல, தர்மத்தின் தலை என்றார் பண்டிதர். ஆங்காரம் தோற்றுப்போன இடத்தில் அன்பு நுழைகிறது. சிறுவன் கதிர் ஒரு தட்டு உணவோடு அங்கே வருகிறான். ஐயா, அறிவுள்ள நீங்கள் ஏன் இங்கே அழிய வேண்டும்? அந்த இரகசியத்தை நன்மையாக மாற்றிச் சொல்லக்கூடாதா? ஒரு குழந்தையின் கள்ளமில்லாத இந்த கேள்வி பண்டிதரின் இதயத்தை திறந்தது. ஒரு பேரரசன் அறியாத உண்மையை அந்தச் சிறுவன் உணர்த்திவிட்டான். மகனே, கேள். காலத்தின் கணக்கு என்பது ஆயுளை குறைப்பதல்ல. நாம் செய்யும் நற்செயல்கள் நம் மரணத்திற்குப் பிறகும் நம்மை எப்படி வாழ வைக்கும் என்பதுதான் என்று அவர் இரகசியத்தை பகிர்கிறார். இரகசியம் பகிரப்பட்ட அந்த நொடியில் அந்த பாதாள அறை ஒளியால் நிறைந்தது. கருப்பு இரும்பு தங்கமாக மாறி பின் ஒளியாகச் சிதறியது. சங்கிலிகள் மறைந்தன. இளவரசன் ஆதித்தன் தலைகுனிந்து நின்றான். அதிகாரத்தை விட அன்பே பெரியது என்பதை அவன் உணர்ந்த தருணம் அது. பண்டிதர் புன்னகையுடன் மறைந்தார். நினைவில் கொள்ளுங்கள், அன்பும் அறமும் இல்லாத அறிவு நம்மை சிறைப்படுத்தும். பிறர் நலம் விரும்பும் அறிவே நம்மை விடுவிக்கும்.